வணக்கம். நம்ம இன்றைக்கி பெப்பர் சிக்கன் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சீரகம் எடுத்து அதையும் வறுத்து எடுத்துங்க. எண்ணெய்லாம் விட வேணாம், வெறும் வானல்லே இது எல்லாத்தையும் வருங்க. ஒரு 3 ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் வருங்க. இது தீ கம்மியாக வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் தனியா சேருங்க, அதையும் வறுத்து எடுத்துருங்க. 4 ஸ்பூன் தனியா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகா சேர்த்துங்க. காஞ்ச மிளகா காம்போடே வருங்க, அப்போ தான் உங்களுக்கு நெடி ஏறாது. அது லைட்டாக கலர் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம், லைட்டாக கலர் மாறினா எடுத்துருங்க. அது நல்லா ஆற வச்சு ஜாரில் போட்டு அந்த காஞ்ச மிளகா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. வானல் வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விடுங்க. எண்ணெய் காயட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, மசாலா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பட்டை, லவங்கம், கடற்பாசி எல்லாத்துலேயும் சேர்த்துங்க. அந்த அன்னாசி மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கிட்டேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா அது வதங்கினோடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. சேர்த்து அதுவும் நல்லா ஒரு நிமிஷத்தில் வதங்கிடும். அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை சேர்த்துட்டு உப்பு ஒரு கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். சேர்த்து இது நல்லா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு, வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இது தட்டு போட்டு மூடிடுங்க. தீ மிதமான தீ இருக்கட்டும், ரொம்ப ஹை வேணாம், ரொம்ப சிம்மில் வேணாம். பாருங்கள், அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துடும். சிக்கன் நல்லா வெந்துடும் பாதி வேக்காடு. அப்புறம் இந்த மசாலா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நீங்கள் மூடி போட்டு வேக வைங்க. அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அடிக்கடி கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு மூடி கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் தொக்காக இருக்கும்போதே எடுத்துட்டேன், ஏன்னா சாப்பாட்டில் போய் செஞ்சு சாப்பிட்றலாம். அது வெறும் நேரம் சொல்லலாம். இன்னும் நான் ஃப்ரையாக வேணுனாலும் நீங்கள் பண்ணிங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எடுத்துட்டேன். மைஹோம் ஃப்ளவர் சாஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெமன் போட்டும் வெறும்னா சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.